மூட்டு வலி அப்படின்னு நினச்சிக்கிட்டாலே இது தேய்மானம்னு பலரும் நினச்சிக்கிட்டு அதாவது ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்க்கான மருந்துகளும் அதற்கான சிகிச்சை முறைகளும் எடுத்துகிட்டு இருப்பாங்க. இப்போது எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா முடக்குவாதத்தில் எடுத்த உடனே ஆரம்ப காலகட்ட சிகிச்சையில் எண்ணெயை உபயோகப்படுத்தக்கூடாது. நம்ம முதல்ல நிறைய ட்ரை தெரப்பிஸ் தான் எடுத்துக்கணும். ஸோ ட்ரை தெரப்பின்ற பார்த்திங்க அப்படின்னா கல்லுப்பு உத்தரம் கொடுக்கறது, தவிடில் உத்தரம் கொடுக்கறது, இதை தான் ஃபஸ்ட்டு நம்ம செய்ய சொல்லுவோம். ஸோ இப்போ இது பார்த்திங்கன்னா இந்த முடக்குவாத நோயாளிகளுக்கு பார்த்திங்க அப்படின்னா எடுத்துக்கக்கூடிய சிகிச்சை முறைகள் வேறு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த கீழ்வாதத்துக்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நம்ம தேய்மானம் இருக்கிறதுனால அவங்களுக்கு எண்ணெய் நிறைய உபயோகப்படுத்தி நிறைய விதமான எண்ணெய்கள் இருக்குது. அதே மாதிரி உள்ளுக்கும் சில முக்கியமான குட் ஃபேட் எல்லாம் உள்ளே கொடுத்து நம்ம அந்த தேய்மானத்தை நல்ல முன்னேற்றம் கொடுத்து கொண்டு வரலாம். ஆனால் இந்த முடக்குவாதத்தில் நம்ம இந்த எண்ணெய்களை உபயோகப்படுத்தும் போது நிறைய பேர் கிட்ட 70-80% பேருக்கு வலி அதிகமாகும். ஸோ அதனால் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா என்ன நடக்குதுன்னா முடக்குவாதத்துக்கான கீழ்வாதத்துக்கான எந்த பிரச்சனை அப்படிங்கிறத மருத்துவர் ஆலோசனையோடு நம்ம சிகிச்சை முறைகளை மேற்கொள்வது நல்லது.